ஆ இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இருக்காங்க. இது இன்ட்ரோடக்ஷன் இல்ல. இன்ட்ரடக்ஷன். அவன இன்ட்ரோடக்ஷன் கீழ வந்துட்டு அந்த பேராவும் கீழ இருக்கிற பேராவும் அப்படியே காப்பி பண்ணிருங்க. சரிங்களா? இருங்க. ஐயையோ! இன்னொரு டைம் சொல்லுங்க சார். எதுலருந்து? எதுலேருந்து எடுக்கலாம்? மேல இருந்து அவன்ல இருந்து எடுத்துக்கலாமா? எவன் கண்டுபிடிச்சானோ ஹிஸ்ட்ரிலருந்து அவன் ஹிஸ்ட்ரிலருந்து இன்ட்ரோடக்ஷன் ஆமா ஃபர்ஸ்ட் பேசிக் ஹிஸ்டரியிலேருந்து உங்க 2 பேத்து ஆத்தரோட சயின்டிஃபிக் நேம் எழுதிருங்க. ஆ அவங்க ஓகே எப்படி சார். கண்டுபிடிச்சாங்க என்னன்னு பண்ணிட்டு இந்த லைன் அப்படியே கொண்டு வந்துருங்க. அப்போ ம். அதனுடைய கால்குலேஷன் டூ ஜாமெட்ரிக் ப்ராப்ளம் ஸ்லோப் மாதிரி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் டிஃபரன்சியேஷன், ஏரியா கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இன்டெகிரேஷன் சொல்லிக்கிறாங்களா அதோட முடிச்சுக்கணும். ம். சரிங்களா? ஓகே சார். Calculation deals principally with two geometric problems. Slope. Finding the slope means in differentiation. Finding the area means integration. அவ்வளோதான். இந்த 2 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். சரிங்களா? அப்படியே கீழ வாங்க எனர்ஜி இம்பார்ட்டன்டாக பார்க்கலாம். இருங்க என்ன ஒரே நிமிஷம். டிஃபரன்சியேஷன் சொல்லிக்கிறாங்க இது அந்த அளவுக்கு தேவையில்லை. வா வா கேளுங்க. ம் வாங்க. இது வேணா எலபரேட் பண்ணா பண்ணு. செக்ஷன் பி வந்து நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன். நம்ம அது வந்து ம். ஓகே. சார் நம்ம அந்த சர்க்கிள் தானே சார் பண்றோம்? ஆமாடா கண்ணு. அப்ப நான் பார்த்து பேசிக் வேணும்ல. பேசிக் இருந்தா தானே இன்டெகிரேஷன் போகும். இன்டெகிரேஷன் வந்து அப்புறம் அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் போகணும். இது வந்து பேசிக் ஓகே சார். எழுதிட்டியா? அப்புறம் அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் ஏஓ அப்ப பேசிக் ஆப் ஏஓஐன்னு போட்டுருக்கோம் பாருங்க. ஒரு கெட்டிங்ல. பேசிக் ஆஃப் ஏஓஐ இவங்க 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 தான். பேசிக் ஆமா கரெக்ட் கரெக்ட் தான். அப்ப அவங்கள அந்த இது எழுதிட்டு இந்த இன்டெகிரேஷன் போட்டு இந்த டயகிராம் போட்டு இங்க உள்ள கொண்டு வர மாதிரி போட்டுருக்கோம். ஓகே சார். அவன் வந்து இன்டெகிரேஷனோட பேசிக். இவன் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷனோட பேசிக். அப்ப ரெண்டும் மெர்ஜ் பண்ணி கொண்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டு எழுதிடு. ம். சரி. இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரிலிமினரிஸ். ப்ரிலிமினரிஸ்ல வந்து நோட்டேஷன்லாம் கொண்டு வந்துடும். நோட்டேஷன் தீரம். இது தீரம் பார்த்தீங்கன்னா ஒரு தீரம் இருக்குது. ஃபண்டமெண்டல் தீரம் ஆஃப் கால்குலேஷன். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அது கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஆஃப் இன்டெகிரேஷன் வரும் பாரு. பேசிக் ஆஃப் இன்டெகிரேஷன் எழுதிடலாம். அதுலேயே இருக்கும் பாரு. கீழே வா கீழே வா. முள்ளமா கீழே வந்து பேசிக் ரூல். வேணவா? இவங்கெல்லாம் நோட்டேஷன்ல வந்துருவாங்களா? நோட்டேஷன் சொல்லிட்டு அந்த இன்டெகிரல் சிம்பிள் மட்டும் போட்டுக்கோ. இதில் வந்து பேசிக் ஃபார்முலா சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்துடும். ஓகே சார். அவள் தான் இருக்காங்க. மேலே பார்ப்போம் மேலே பார்ப்போம் கொஞ்சம் மேலே பார்ப்போம். மேலே மேலே அப்படியே இங்கே வா ஒரு நிமிஷம் மேலே வா. இன்னும் கொஞ்சம் மேலே வா. வேறு தீரம் வேறு சொல்லிக்கிறோம். ஆன்டி டெரிவேட்டிவ் நியூட்ரிஷன் அப்ளிகா. கீழே கீழே வா. கீழே 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 முள்ளமா வா. ம். ஓ இது வந்து உனக்கு வித்து ஓகே ஓகே. சரி இவங்க வந்து இன்டெபினைட் இன்டெகிரல் டெபினைட் இன்டெகிரல் 2 டைப் தான் இருக்கும். அப்போ டெபினைட் இன்டெகிரல் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டோம். இன்டெபினைட் இன்டெகிரல் தான் கொடுத்துருப்போம். அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் எங்கே இருக்குன்னா டெபினைட் இன்டெகிரல் இருக்கும். இது வந்து இன்டெபினைட் இன்டெகிரல். சரிங்களா? அப்போ இது ஆன்டி டெரிவேட் இந்த டெபினேஷன் ஆகும் பற்றி இதெல்லாம் ப்ரிலிமினரிஸ் பண்ணுங்க. ஆன்டி டெரிவேட்னு யார் இன்டெகிரல்னா யார் எப்படி கொண்டு வந்துருக்காங்க பார்த்தியா? கீழே கீழே டெபினேஷன் கொடுத்துக்கிறாங்க. தெரியுது சார் இதுதானே. அதை கொடுத்துருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் வந்து எங்க இருக்குன்னா இன்னொன்று போய் பயில அடுத்த பயில இவங்க கீழே வா. ஏரியா வந்துடும். சரி உனக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ்னு உனக்கு கொடுத்துட்றேன். ம். அது மிஸ் ஆகுது. ஓகே ஃபண்டமெண்டல் சார். தியரம் ஆஃப் கால்குலஸ் எழுதிட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்துலாம் போகணும். சரிங்களா? அந்த பேசிக் பேசிக் ஆஃப் ஏஓஐ போட்டோம்ல. இந்த பேசிக் ஆஃப் ஏஓஐ ஆமா சார். இவங்களை போட்டுக்கலாம். மேலே வா. இவனுக்கு பார்த்தா இப்போ நீ எடுத்து இந்த பையன் எடுத்துக்கிட்டா இவங்க எடுக்கணும். ம். இவங்க சொல்றீங்களா? மேலே வா மேலே வா மேலே வா. இவங்களும் எடுத்துக்கலாம் கொஞ்சம். இவங்க ஏரியா ஆஃப் மேலே ரீஜன் வா இன்னும் பவுண்டட் மேலே பை. வா மேலே வா இன்னும் மேலே வா. இவங்களை கூட எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த 4-5 கேசஸ் நீங்கள் தியரிட்டிக்கலாக எழுதாமல் 4-5 கேசஸ் சரியா? எவலுவேஷன் ஓகே பவுண்டட் சார். பிளான் ஏரியா பை இன்டெகிரேஷன் சொல்லிக்கிறாங்களே 9.8.1 போட்டுக்கிறாங்களே. தெரியுது சார் இவங்க தான். சும்மா டயக்ராம் போட்டு ஒரு 2 லைன் 4 லைன் வர மாதிரி மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து இது ஒரு கேஸ் 1 கேஸ் 2 மாதிரி கூட போட்டுக்கோங்க. கேஸ் 2 கீழே இருக்குது ஓகே. பேக் சைடு. அடுத்த கான்செப்ட் கேஸ் இவங்க 2 தான். அடுத்து கீழே வாங்க. அப்படி இது எல்லாமே கொண்டு வரும் கேஸ். கேஸ் 3 ஓகேங்களா? அப்படி கீழே வாங்க. ஓகே சார். வந்துட்டே வாங்கம்மா. இது அடுத்த கேஸ்ன்னு சொல்லிட்டு இது கூட போட்டுக்கலாம். ஒய்னா ஒய்க்கு மாற்றிக்கலாம். சரிங்களா?
இப்போ எலாபரேட்டாக ஃபார்முலா எழுதணும்னா அந்த ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் இன்ட்டு டிஒய் போட்டுக்கிறாங்க, அந்த ஃபார்முலா மட்டும் எழுதணும் போதும். நிறைய கேஸ்லாம் நீங்கள் முழுக்க இன்செர்ட் பண்ணி எழுத வேணாம். சரியா கண்ணு? ஓகே சார். இது மொத்தம் 7 கேஸ், 6. ஃபர்ஸ்ட் நான் வந்து செக்ஷன் ஏ முடிச்சிடுறேன் சார். அப்படி இதை நோட் பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு மண்டைய குழம்புது. அடிவாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம், இதை சும்மா நோட் பண்ணிக்கடா, பேஜ் நம்பர் நோட் ஆ பண்ணிக்கடா. நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. சரி வா, கீழே வா, அப்படியே கீழே வந்துட்டு இரு. இதெல்லாம் போட்டிருப்பியா, அப்படியே கீழே வா. இது வந்து சிங்கிள் டயக்ராம். இப்போ டபுள் டயக்ராமுக்கு கீழே வா, கீழே வந்துட்டு இரு. இப்போ டபுள் டயக்ராம் வரும், அப்படியே வா. வந்துட்டு இரு. இங்கே இதுதான் டபுள் டயக்ராம். இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன். மேலே 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 இன்னும் மேலே வா. ஆமாம், இது ஓகே, இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இன்னும் மேலே வா. இன்னும் ஈவன் தான். ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் 2 கர்வ்ஸ் இருக்கிறாங்க பார்த்தியா, இதுதான் அது பேசிக்கு. அது பேசிக்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்ஜெக்டிவ் வந்து என்ன சொல்ல போகிறீங்க, 2 சர்க்கிள் தானே, அதை சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து ஏரியா ஆஃப் ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் 2 கர்வ்ஸ், இந்த பாயிண்ட் ரெக்கர் பண்ணி இந்த டயக்ராம் போட்டு காட்ட வேண்டாம். இதுதான் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது, இந்த பாயிண்ட். இதுதான் உன்னோட அப்ளிகேஷனோட கான்செப்ட். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, இப்போ இதுலேயே பேசிக் ஆஃப் சர்க்கிள் அதனோட கான்செப்ட் உனக்கு நான் எடுத்துறேன். ஏன்னா அதனோட இது இருந்தாலும் எடுப்பேன். இப்போ நான் வந்து பேசிக் ஆஃப் சர்க்கிள்ஸ் பற்றி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஓகே சார். ஒரே நிமிஷம் நோட் பண்ணிக்க. நான் என்னோட ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்க. ஸ்க்ரீன் தெரியுதா கண்ணு? சார் தெரியுது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், பேசிக் ஆஃப் சர்க்கிள்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சர்க்கிள்ஸ்க்கு மெயின் யாரை வேணும், சர்க்கிள்னா யாராவது மெயினாக இருப்பாங்க? சர்க்கிள்னா ரேடியஸ், டயமீட்டர் எல்லாம் இருப்பாங்க. ரேடியஸ் வந்தால் டயமீட்டர் ஒன்று. இன்னும் யார் ரேடியஸ் எடுத்துட்டு எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணுவாங்க? ஒரு ரேடியஸ் வச்சுட்டு 10ன்னு 6 = 10 சென்டிமீட்டர் இருக்குது, 10 சென்டிமீட்டர் எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணுவாங்க? 10 10 10 10. இன்னொன்று வேணும், 10 10 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, சர்க்கிள் வழியே இந்த பக்கம் 10. எங்க சர்க்கிள் வழியா எனக்கு எல்லாம் மீட் ஆகணும், அவங்க எல்லாம் எல்லாரும். அது பேர் என்ன, சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு. சென்டர் பாயிண்ட் வேணும்ல ஒரு சர்க்கிள்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய மெயின் ஐடியா. சரிடா? அப்போ என்னாச்சு, ரேடியஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ ரேடியஸ் வந்து 10 சொல்லிட்டீங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட், கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இவன் சென்டர் பாயிண்ட், இவன் 0,0, இவன் வந்து 10 சென்டிமீட்டர். சரிங்களா? இது எந்த பக்கம் போனாலும் அதே ஐடியா தான், எந்த பக்கம் போனாலுமே அதே ஐடியா. சரிங்களா? அப்போ இவன் இருக்கிறான்ல, இவனுக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இவன் வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ மீனிங் என்ன, இவனோட ஏரியா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இவனோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும் மீதியோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். இவனோட ஏரியா இந்த பார்ட் ஏரியா இருக்கிற பார்த்தீங்களா, இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மற்ற ஏரியா என்னன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நாலுமே ஈக்குவல் பார்ட் தானே, நாலுமே ஈக்குவல் பார்ட். அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, சிமெட்ரிக் டயக்ராம். ஓகே, சிமெட்ரிக் கர்வ். சர்க்கிளில் டிவைட் பண்ணும்போது அதுக்கு என்னவாகுது, மிட் பாயிண்ட் வச்சு டிவைட் ஆகும்போது சிமெட்ரிக் கர்வ்னா மீனிங் என்ன, எல்லா ரீஜனும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டான மிட் பாயிண்ட் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எல்லா ரீஜனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதனோட ஏரியா ஃபார்ம் என்னது, a × y × dx, கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சா ரிமைனிங் குவாட்ரண்ட் எழுதுனா 4 டைம்ஸ் எழுதிட்டு இங்கே என்ன வரும், 0 to a வச்சுக்கிட்டு போடலாம். சரிங்களா? ஃபார் இன்டெகிரேஷன். சரி, இப்போ நம்ம சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எழுதலையே. ஜென்ரல் ஈக்குவேஷன் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். சர்க்கிளுக்கு மெயினாக என்ன வேணும்னா சென்டர் பாயிண்ட் வேணும்னு, அடுத்து ரேடியஸ் வேணும்னு. சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த முடியும் ஆர்ஜின் 0,0 வச்சுட்டோம், 6 வந்து ரேடியஸாக வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். சரியாமா? அப்போ ஒரு சர்க்கிள் எப்படி வருது, பேசிக் சர்க்கிள் எப்படி வருது அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. அப்போ ரெண்டுக்கு யார் மிட் பாயிண்ட்டு, 0,0 மிட் பாயிண்ட், கரெக்டுங்களா? சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டு. அப்போ இதில் என்னச்சு, சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அப்போ இதுதான் சர்க்கிள், கரெக்டுங்களா? இதனோட ஈக்குவேஷன் என்னடாக்குன்னு, இதனோட ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு என்னது, x² + y² = r².
சார். யார் சென்டர் பாயிண்ட்? 0,0 0, வச்சுட்டு. சார். ஆமா. அப்ப இதுதான் நம்மளுடைய சர்க்கிளோட பேசிக் ஆரிஜினோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முடிஞ்சது. செகண்ட் சர்க்கிள் ஏன் சென்டர் பாயிண்ட் வச்சு தான் வருமா, வேற பாயிண்ட் வச்சுட்டு வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ம். அப்படின்னா மீனிங் என்ன? சென்டர் பாயிண்ட் தவிர வேற பக்கம் வராதான்னு கேட்குறாங்க. வருதுமே. அப்போ அதனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்கம்மா. சப்போஸ் ஒரு சர்க்கிள் இங்கே ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிள் இங்கே வருது. அப்போ இதனோட சர்க்கிளோட ஈக்குவேஷன் வேணுங்களா நமக்கு? எஸ் சார். அப்போ இந்த பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கண்ணு? எஸ் சார். மேபி இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க. அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் சென்டரு. அப்போ அந்த பாயிண்ட் என்ன எடுக்கிறீங்க? ஏ கமா பி எடுக்கிறீங்க. சரிங்களா? எஸ் சார். அப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன? ரேடியஸ் ஒன்றும் பிரச்சனை 6 தான். ரேடியஸ் எப்பயுமே அந்த 6 நோட் பண்ணுறீங்கன்னா 6 வச்சுக்கோங்க. ம். அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் என்ன நடக்கணும்? இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சரியா கண்ணு? எஸ் சார். அப்போ இவன் யாரு? செகண்ட் கேஸ். இவன் யாரு? ஃபர்ஸ்ட் கேஸ். இவன் வந்து ஆரிஜின் வச்சுட்டு போகிறது. இவன் சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின் வச்சுட்டு போகிறது. இந்த சென்டர் பாயிண்ட் என்னது? ஏ கமா பி வச்சுட்டு போகிறது. சரியா கண்ணு? எஸ் சார். புரிஞ்சுதா இல்லை டவுட் இருக்குதா? எனக்கு புரிஞ்சது. சரி, அப்போ மூணாவது கேஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி போடுவீங்க கேட்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2hy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த கேஸில் கொடுத்தாங்கன்னா இதில் சென்டர் பாயிண்ட் என்ன, சர்க்கிள் என்ன, அதாவது ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், சென்டர் பாயிண்ட் என்னன்னு தெரியல, ரேடியஸும் தெரியல. கரெக்டாமா? ஆமாம் சார். எப்படி போடலாங்க? எனி ஐடியா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கற்றுக்கு நான் இருக்குதா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஓகே. அந்த ஐடியா தான், வேற எதுவும் இல்லை, அதே ஐடியா தான். ஓகே. கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணிடலாமா? சொல்லுங்க. கம்ப்ளீட் ஸ்கொயர் எப்படி பண்ணுங்க? எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு ஜி. அப்போ இந்த ஏக வேல்யூ இதுதான் கரெக்டா? எஸ் சார். ஜி ஸ்கொயர் மைனஸ் ஜி ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இருக்கிற பாட்டுக்கு முடிச்சாச்சு. அடுத்து இந்த பாட்டு, இந்த பாட்டுக்கு சொல்லுங்க. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஹச் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ கடைசியாக இருக்கிறா சி இருக்கிறாங்க, அந்த ப்ளஸ் சின்னு நான் எழுதிக்கிறேன். சரி, அப்போ மீதியாக இருக்கிற கம்ப்ளீட் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப் டு இது வரைக்கும் இருக்கிறது எப்படி எழுதலாம்? அவங்கள இது வரைக்கும். அப்போ ரெண்டுக்கு ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஜி தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். அப்புறம் மைனஸ் ஜி ஸ்கொயர் ப்ளஸ். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் எப்படி எழுதலாம்? நீ சொன்ன மாதிரி ஐடியா தான். எப்படி? ஒய் ப்ளஸ் h the whole square minus h square. மைனஸ் ஹெச் ஸ்கொயர். தேங்க்யூ. மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சி ரெண்டுக்கு ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ இதை மாற்றிடலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஜிஜி ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டைமு, செகண்ட் டைமு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹச்ஜி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி இருக்கிற டைம் அந்த கொண்டு போயிடலாம். இவன் 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 எல்லாம் அவங்க கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன கிடைக்குது? ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் மைனஸ் சி. கரெக்டாமா? எஸ் சார். சரி, ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் படி என்னது? ப்ரீவியஸ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன? இதான ப்ரீவியஸ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட்டு. புரியுதா? அப்போ அந்த ஃபார்மேட்டும் இந்த ஃபார்மேட்டுக்கு கம்பைன் பண்ணுங்க, சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடும். ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி whole square ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்டாக என்ன? எஸ் சார். அப்போ இங்கே ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ என்ன? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஏ வேல்யூ வந்து y பி ஜி 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 சாரி சார், ஜி மைனஸ் ஜி மைனஸ் ஜி. இங்க வந்து மைனஸ் ஹெச் ஆர் வேல்யூ ரூட் போட்டு ஜி ஸ்கொயர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி. ஏன்னா இது ஆர் ஸ்கொயர் வேல்யூ, அப்போ ஆர் வேல்யூ ரூட்ல வரும். அப்போ சென்டர் பாயிண்ட் இல்லைம்மா, சென்டர் பாயிண்ட் என்னது? மைனஸ் ஜி கம்மா மைனஸ் ஹச்
and the radius equal to root of e square plus h square minus அவ்வளோதான் கண்ணு. அப்போ நம்மளுக்கு Okay. எப்படி ஈக்குவேஷன் கொடுக்குறோம்னு பார்க்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? Okay, sir. மேக்ஸிமம் எத்தனை கேஸ் டிவைட் பண்ணிக்கிறேன்? 3 கேஸ் டிவைட் பண்ணிக்கிறேன். Four ஃபர்ஸ்ட் guess. கேஸ் யாரு? ஆரிஜின். Hmm. ஃபர்ஸ்ட் கேஸ் யாரு? ஆரிஜின். Origin. செகண்ட் Hmm. கேஸ் யாரு? சென்டர் பாயிண்ட் ஏ கமா பி. ஓகேங்களா? Third case வந்து இந்த. ஜென்ரல் ஃபார்மேட்டிக் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வருது, அப்போ இந்த மாதிரி வருது. சரிங்களா? Okay, sir. சரி, ஸ்பெஷல் கேஸ், ஸ்பெஷல் டைப். Yes, sir. ஸ்பெஷல் டைப்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸ்பெஷல் டைப் எப்படி எழுதலாம்? சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்படி வந்து என்ன ட்ரா போடலாங்க என்ன? ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி கட்டா இப்படி இருக்கிறானுங்க. அடுத்தது இப்படி இருக்கிறானுங்க. இதில் என்ன சொல்லிட்டீங்க? சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும்ல. சென்டர் பாயிண்ட் சொல்கிறாங்கண்ணே என்னென்ன? இங்கே ஏ இருக்கிறா, இங்கே இல்லை. அப்போ இங்க இல்லைன்னா ஜீரோ, இல்லைன்னா ஜீரோ தானே? எஸ் சார். ஓகே. அங்க அங்க ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் தான், அப்போ ஆர் தான் ரேடியஸ். ஆர்தான். அப்போ நல்லா பார்த்துங்க, சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கலாம்? சப்போஸ் இவன் ஏன்னு இருந்தாலும் இவன் தான் ஏ கம்மா ஜீரோ. கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டயக்ராம் போடுறோம். என்ன? சர்க்கிள் டயக்ராம். ரேடியஸ் எவ்வளோ தெரியல, ஆறுன்னு வச்சுட்டு போடுறோம். அப்போ ஆறுன்னு வச்சுட்டு போட்டால் சர்க்கிள் எப்படி வரும்? இந்த ஃபார்மேட் வரும். கரெக்டுங்களா? எஸ் சார். சரி டயக்ராம். அப்படின்னா நல்லா பார்த்துங்க, இது ஏ. இதனோட லென்த் எவ்வளவு? சரி, இதனோட லென்த் எவ்வளவு? ஆறா? ஆமா சார். இங்க பாருங்க, இதனோட லென்த் 6, இதனோட லென்த் 6, இதனோட லென்த் 6, இதனோட லென்த் 6. கரெக்டாமா? அப்ப இங்க இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, இங்க இன்டர்செக்ட் ஆகுற வேல்யூ என்ன? ஆல்ரெடி இங்க ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆர் லென்த், அப்போ பிளஸ் ஆர். கரெக்டாமா? எஸ் சார். அது இங்க ஏங்கிற ஒரு லென்த் இருக்குது. இந்த பக்கம் போகும்போது ரெடியூஸ் ஆகுமா? நல்லா பாருங்க, ரெடியூஸ் ஆகுமா? அப்போ ஏ இல்லை மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? என்ன வருதோ அதை போட்டுக்கலாம். என்ன நம்ம பாசிட்டிவ் வருதோ ப்ளஸ் வருதோ அதை பார்த்து நம்ம மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? எஸ் சார். சரி, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா? இது யாரோட ஈக்குவேஷனு? இந்த ஈக்குவேஷன் வருது. சரி, அடுத்த ஈக்குவேஷன் யாரு? ரெண்டாவது கேஸ். ஒய்க்கு நான் மாற்றி போடுறேன். அப்படின்னா மீனிங் என்ன? மேல மேல எக்ஸ் y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? சூப்பர், நீ சொன்ன மாதிரி மேலே தான். வெரி குட். அப்போ என்னாச்சு? அதே டயக்ராம் தான், பட் ஒய் ஆக்சிஸில் வரப்போகுது. கரெக்டா? கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அவ்வளோதான். இப்போ யார் எங்கே நோட் பண்ண போகிறீங்க? 0, பி. மேபி இங்கே 0, பின்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் வந்து 0, பி. அப்போ இவனுக்கு என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாமா? சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. எப்படி வரும்னு தெரியல. ஆர் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் மூவ் ஆகும். கரெக்டாமா? அப்போ இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்ன? பி. கரெக்டாக? பி மைனஸ் பின்னு வரும். கரெக்டுங்களா? பி மைனஸ் பிங்கும் போது நம்ம கரெக்டாக போடணும். சரிடா கண்ணு? அப்போ இந்த பாயிண்ட் இது இதனோட லென்த் என்னது? 6. பட் இந்த பாயிண்ட் என்னது? பி. அப்போ என்ன கிடைக்குங்க? பி ப்ளஸ் ஆர். அதே இங்கே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் பி ப்ளஸ் ஆர். ஓகேவா? அவ்வளோதாங்க. அப்போ இங்கிருந்து இந்த லென்த், இங்கிருந்து இங்கே லென்த் என்ன வருது? இதை சென்டர் பண்ணி இங்கிருந்து இங்கே லென்த் என்னது? இங்கிருந்து 6 தான். இப்போ 6. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆர். மைனஸ் ஆர். அவ்வளோதான். ஏன்னா ஆர்ஜின் வந்து 0 தானே? 0 ஓகேவாடா கண்ணு? ஐடியா புரியுதா? புரியுது. அப்போ நான் மெயின் கேஸ் வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறேன். ஸ்பெஷல் கேஸ் வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு நீ வந்து ப்ராப்ளத்தை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். இது வந்து என்ன எழுத போறீங்க? பேசிஸ் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷனாக எழுதிட்டு இதை காட்டிடுறீங்க. சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரி, ஒரே ஒரு ப்ராப்ளம். அந்த ஏரியா ஆஃப் த லைஸ் பிட்வீன் 2 இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு நான் உனக்கு போட்டு காட்டிடுறேன். இதோட நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்குது? இன்டெக்ரல் y இன்டு டிஎக்ஸ்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஆர் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய்ன்னு தெரியும். ஸோ எங்களுக்கு இதுதான் 2 ஃபார்முலா. இது ஏ டு பி வச்சுக்கோங்க. இது என்னது? ஏ டு பி ஏரியாவோட ஃபார்முலா. ஆர் சி டு டின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உனக்கு இன்டெகிரேஷன் பேசிக் தெரியும்னா நான் டேரெக்டாக ப்ராப்ளத்துக்கு போகிறேன். சரியாம்மா? ஓகே சார். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஃபைண்ட் த ஏரியா, இதுதான் உன்னுடைய ப்ராஜெக்டோட ப்ராப்ளம். ஃபைண்ட் த ஏரியா ரீஜியன் enclosed between the two circles என்ன கொடுத்துக்கிறான்னா x squared plus y squared equal to 4. சரிடா கண்ணு? Yes, sir. அடுத்தது என்ன கொடுத்துக்கிறான்னா x minus 2 whole square plus y squared equal to 4. ஓகே விடா கண்ணு? ரெண்டு சர்க்கிள் கொடுத்துக்கிறான், ரெண்டு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான். ஓகே, அப்போ இவனை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க, இவனை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறேன்? ஃபைண்ட் த ஏரியா, ஏரியா ஆஃப் த ரீஜன். ரைட்டா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன். கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கிற இப்போ சொல்கிறேன் பார்த்துங்க. இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன, இதனோட ரேடியஸ் என்ன? ஈக்குவேஷன் 1ஓட சென்டர் பாயிண்ட் என்ன, ரேடியஸ் என்னடா கண்ணு? எங்க சரி உங்க ஃபர்ஸ்ட் ஒன் this ஆரிஜின் தானே, x ஸ்கொயர் + y ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோடது. செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க, சென்டர் பாயிண்ட் என்ன, ரேடியஸ் என்னன்னு? இதுதான் இங்க. இங்க என்னது 2 வரானா? அப்ப 2, 0வா? எஸ் சார். அப்பனா x ஆக்சிஸ்ல ரேடியஸ் 2 இது பண்ணி போடலாம். இது ரெண்டுக்கு சர்க்கிள் டிரா பண்ற மாதிரி எப்படி வராங்கன்னு பாரு. நீ இதெல்லாம் கிராப் ஷீட்ல வச்சு போட்டுக்கோ, சரிங்களா? ஓகே சார். நீ ஆல்ரெடி சொன்ன கிராப் ஷீட்ல போட்டு விட்டுங்க சர்க்கிள் இல்ல, இதெல்லாம் கிராப் ஷீட்ல வச்சு போட்டுங்க, சரியாமா? எஸ் சார். இவன் வந்து x ஆக்சிஸ், இவன் வந்து y ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. இவன் வந்து y ஆக்சிஸ். இப்போ பாயிண்ட்ஸ் வேணும்ல, இவன் யார் பாயிண்ட் வச்சுக்கலாமா? பாத்துங்க, இவன் 0 1 2, அதே மாதிரி இங்க என்னவும் 1 2 3 4. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? -1 -2. சரிடா கண்ணு? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் சொல்ற கண்ணு, என்ன ஆகும் சொல்ற கண்ணு? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் 0,0 origin. அப்ப இங்க வச்சிட்டு, இங்க சென்டர் பாயிண்ட் வச்சிட்டு எங்க இன்டர்செக்ட் ஆகும்? 2 ரேடியஸ். 2 எங்க 2 இருக்குறாங்க, அங்க 2 க்கு ரேடியஸ் கட் பண்ணிக்கங்க. நம்மளோட சர்க்கிள் டிரா பண்ணும்போது இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆயிட்டு வரும். கரெக்ட்டுங்களா? நான் ரெட் மார்க் நோட் பண்ணிக்கலாம், அந்த ரெட் மார்க் இன்டர்செக்ட் ஆயிட்டு வரும். இது புரியுதுல? புரியுது. இது ஒரு பிரச்சனை. எனக்கு டிஜிட்டல் மோட்னால கரெக்டா அக்யூரேட்டா வராது. நீ கேர்ஃபுல்லா பாத்துக்க. சரியா அக்யூரேட்டா வராது எனக்கு. கொஞ்சம் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நீ ஐடியா வச்சுக்குவ. ஓகே சார், புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது சார். புரிஞ்சுது, பட் எனக்கு இங்க கரெக்டா அக்யூரேட்டா வராது. நான் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அந்த x ஆக்சிஸ்ல அந்த 2 வச்சு போடணும். இது இன்டர்செக்ட் ஆகிறது வந்து இது -2 வச்சுக்கோங்க. நமக்கு மேக்ஸிமம் கவர் ஆகி. சரி, அடுத்தது சொல்றேன், உனக்கே தெரிஞ்சது, சூப்பரா சொல்லிட்டேன். இப்போ இது 2,0 சென்டர். கரெக்டா? அடுத்த ஈக்குவேஷன் இது 2,0 சென்டர் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ரேடியஸ் என்னது? பாத்தீங்கன்னா அந்த ரேடியஸ் வந்து ரைட் சைடுல 4, இங்க வந்து 0 வரைக்கும் வருவாங்க. மேல வரியுமா? அப்ப இங்க இருந்து என்னது? இங்க இருந்து 2. கரெக்ட்டா? எஸ் சார். இங்க வந்து 2 க்கு இன்டர்செக்ட் ஆகும். அதே பாயிண்ட் இங்க கீழ வரும்போது -2 க்கு. அப்ப இதுக்கு சர்க்கிள் டிரா பண்ணனும். கரெக்ட்டாமா? யாரு இவன சென்டர் பாயிண்ட வச்சிட்டு இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகணும். ஆரிஜின்ல டச் ஆகணும். நான் ரப்பா போடுறேன் பாத்துங்க. 0 அப்படி டச் ஆகும். ஆரிஜினல் டச் ஆக மாட்டேங்குது, பட் ஆரிஜினல் டச் ஆகும். கரெக்ட்டுங்களா? இந்த ஆரிஜினல் டச் ஆகும், சர்க்கிள் டச் ஆக மாட்டேங்குது. டிரா பண்ணலாம். பேசாம நான் கேண்டில் போடுறேன், பாத்துங்க. ரப்பா போடுறேன், கேண்டில் போடுறேன். ஓகே சார். இந்த மாதிரி ஆரிஜின் வந்து டச் ஆகிட்டு இப்படி போகும். கரெக்டாமா? ஓகே சார். சரி, இதோட விட்டுலாமா? இதோட விடக்கூடாது. இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எடுக்கணும். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன? இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² + y² = 4. அடுத்து இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன், இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னது? x - 2 whole square + y² = 4. கரெக்டாமா? ஓகே சார். சரி, இப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ட் ஆகிற இடம் எங்கெங்க, எந்தெந்த பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறாங்க? தட் இஸ் a very important part. இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆரிஜின்ல வந்து அவங்க எப்படி சார் சொல்லுமா? ஆரிஜின் தான் நெகட்டிவ் சைடு கிடையாது, பாசிட்டிவ் சைடு, பவுண்டட் ரீஜியன். சரிங்களா? பவுண்டட். சொல்லுமா? புரிஞ்சது. இதோட க்ளோஸ். இதுக்கப்புறம் இந்த பக்கம் சர்க்கிள் விளையல, ரெண்டு காமன் ஏரியா. இந்த பக்கம் இந்த சர்க்கிள் வருதா? வரல. அப்ப இதுதான் நம்மளுக்கு டெட் எண்ட். அதே மாதிரி இங்க போயிட்டா இந்த சர்க்கிள் வந்து இது வெளியே போயிருது. அப்ப இதனோட டெட் எண்ட் இதுதான். சரிங்களா? அப்ப இந்த சர்க்கிளோட டெட் எண்ட், இந்த சர்க்கிளோட டெட் எண்ட்.
அது ரெண்டு மட்டும் கம்பைன் பண்ணிட்டு நம்மளோட ரீஜியன் பார்ட் யாரு? இவன் தான் நம்மளோட ரீஜியன் பார்ட். அப்ப அந்த ரீஜியன் பார்ட் ட்ரா பண்ணிக்கலாமா? இவன் தான் நம்மளுடைய யாரு? ஏரியா. ஏரியா. இந்த பார்ட் தான் நம்மளுடைய ஏரியா. ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது கரெக்டா அக்யூரேட்டா இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் எங்கேயும் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளுடைய ஏரியா. இது ரெண்டு எங்க அக்யூரேட்டா இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதை கண்டுபிடிச்சு தான் நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம் ஏரியாவை. சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து ஒரு டாட் லைன் இருக்கணும். டாட் லைன் இங்க இருக்கு, இது வரைக்கும் ஒரு டாட் லைன். சரிங்களா? அப்போ இங்கே இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் இருக்கு பார்த்தியா, இந்த பிளேஸு. இந்த பிளேஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அதாவது இதனோட வேல்யூ, இந்த இன்டர்செக்ட் ஆகுதுல, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒர்க்கு. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் கிடச்சிட்டாங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாமா? அப்போ என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. கரெக்டுங்களா? என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. கரெக்டுங்களா? ரெண்டையும் சால்வ் பண்ணு. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஒய் ஸ்கொயர் கட் ஆயிருமா? கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ரைட் சைடு 0 ஆயிருமா? எஸ் சார். லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். this is leave பண்றாங்கன்னு x square minus a minus b whole square என்ன கிடைக்கும்? x square minus 2ab 4x plus 4 equal to 0. கரெக்ட்டா? yes sir. x square கட் ஆயிடும். அப்ப என்னாச்சு? plus 4x minus 4 equal to 0. அப்ப x equal என்ன கிடைக்குது? 1 ஆ? அப்ப x புரியுதா? yes sir. புரியுது. அப்ப என்னாச்சு? இங்க இன்டர்செக்ட் ஆகுது பாத்தியா? இந்த x ஓட வேல்யூ என்னங்கறாங்க? 1ங்கறாங்க. சரிங்களா? அப்ப y ஓட வேல்யூ வேணும். y ஓட வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? x தூக்கி ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்க. இந்த ஈக்குவேஷன் மாவல் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுற ஈஸி அதுதான். அப்ப 1 plus y squared equal to 4. அப்ப y squared equal to 3. அப்ப y equal to என்ன கிடைக்கும்? plus or minus 3. கரெக்ட்டாமா? எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப மேல இருக்கிறது யாரு? plus 3. கீழ இருக்கிறது யாரு? minus 3. ஓகேவா? எஸ் சார். சரிடா, இப்பதான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம். பாத்துங்க, இங்க இருந்து இது 1. இந்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க? 1ன்றாங்க. இன்டர்செக்ட் ஆகுது இதாவதுல இந்த பாயிண்ட் என்னது? 1. அப்ப இந்த சர்க்கிள் எது வரைக்கும் வருது? இந்த சர்க்கிள் இங்க இன்டர்செக்ட் ஆகிற வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் என்ன வருது? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வருது. கரெக்ட்டுங்களா? இங்க இருந்து செகண்ட் சர்க்கிள், இதுக்கப்புறம் என்ன வருது? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வருது. கரெக்டாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட y வேல்யூ என்ன? இது ஜெனரல் ஈக்குவேஷன். அப்ப இதுல இருந்து y என்ன கண்டுபிடிப்பீங்க? y equal to இந்த x ஸ்கொயர் அங்க மூவ் ஆயிருமா? அப்ப என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 4 மைனஸ் x ஸ்கொயர். கரெக்ட்டா? இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, அதே ஐடியாக்கு இது சொல்லுங்க. இதோட y வேல்யூ என்ன? y இங்க இருக்குது. இத மட்டும் இங்க வச்சு இந்த டைம் அங்க கொண்டு போயிருங்க. அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். y equal to root of square x minus 2. ஓகே, இதுல புரியுதா? டவுட் இல்ல? டவுட் இல்ல. சரி சார், மாத்திக்கலாம் சார். 2 ஸ்கொயர் மைனஸ் x. அது பாத்தீங்களா? நம்ம இங்க இன்செர்ட் பண்ணும்போது பாத்தீங்களா? வெரி குட், சூப்பரா சொல்ற, வெரி குட். அப்ப ஏரியாவோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? y integral a to b y into dx. கரெக்ட்டுங்களாமா? எஸ் சார். dx that is equal to இது ரெண்டா ஸ்ப்ளிட் அப் ஆகுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் என்னது? இதனோட பாயிண்ட் என்ன? 0வா? இந்த பாயிண்ட் 0 to என்னது? இந்த பாயிண்ட் என்ன சொன்னேன்? இங்க இன்டர்செக்ட் ஆகுற இந்த பாயிண்ட் என்ன சொன்னா? 1 ஆ? இந்த பாயிண்டோட வேல்யூ 1. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன? 1. சரிங்களா? 1. அப்ப என்னது? இன்டெகிரல் 0 to 1 எந்த சர்க்கிள் போகுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இந்த 0 to 1 எது வரைக்கும் போகுது? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போகுது. கரெக்ட்டா? இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தானே? ஆமா சார். செகண்ட் சர்க்கிள், சாரி, செகண்ட் சர்க்கிள் தானே இது. செகண்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதுதானே? அப்ப அது ரூட் 4 மைனஸ் x minus 3 into dx. ஓகேங்களா? பிளஸ் அடுத்தது யாரு? 1ல இருந்து இங்க பாருங்க, இந்த 1ங்கற பாயிண்ட் வந்து இங்க டெட் இருந்து எழுதுது 2வா? அப்ப 1 to 2ல எந்த ஈக்குவேஷன்? செகண்ட் சர்க்கிள் இல்ல, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தானே. இதுதான ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அதோட ஈக்குவேஷன். கரெக்ட்டா? அப்ப என்ன? 4 மைனஸ்
integral 1 to 2 second first circle value 4 minus 4 minus x x square. squared into dx. Understand பண்ணிட்டியா? Yes, sir. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது எழுதிட்டா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களோட Okay. அப்ளிகேஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா இன்டு டிஎக்ஸ். இதனோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இங்கே டெஃபினட் இன்டெக்ரல் ப்ளஸ் சி வராது. இதுதான ஃபார்முலா. அப்ளை பண்ணிடலாமா? Mm. சொல்கிறாங்க ஏவோட வேலை என்ன? இது வந்து நீ சொன்ன மாதிரி டூ ஸ்கொயர். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இதையே நான் டூ ஸ்கொயர் மாட்டிட்டோம். சொல்கிறாங்கண்ணே எக்ஸ் பை டூ. இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ. சரிங்களா? X minus 2. X minus 2. டிவைட் பை டூ. Yes, sir. ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ தி X minus 2 the whole square. ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. அப்போ டூ ஸ்கொயர் பை டூ என்ன கிடைக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஏ. ஏவோட வேல்யூ என்ன? டூவா? ஏவோட வேல்யூ டூ தானே? டூ. Yes, sir. இதனோட லிமிட் என்ன? 0 to 1. கரெக்டுங்களா? இதனோட லிமிட் என்ன? 0 to 1. புரியுதாம்மா? Yes, sir. அதே ஐடியா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை டூ. கரெக்டாமா? Mm. லிமிட் என்னது? 1 to 2. லிமிட் என்னது? 1 to 2. 1 to 2. ஓகேவாம்மா? Yes, sir. அப்ளை பண்ணுறாங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அவ்வளோதான். இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சொல்லுங்க. அப்பர் லிமிட் என்ன? ஒன்னா? ஆமா சார். இந்த ஒன் அப்ளை பண்ணு. என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் டூ மைனஸ் ஒன்னா. இன்னொரு படம் விட்டுட்டோம். இங்க என்ன ரெண்டு பாட்டு ஆகுது பாருங்க. இங்க வந்து கட் ஆகுதுல ரெண்டு பாட்டா. அப்போ முன்னாடி எழுதணும் 2 டைம்ஸ் எழுதணும். சரிங்களா? முன்னாடி எழுதணும் 2 டைம்ஸ். எதனால 2 டைம்ஸ்? நாம கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. நல்லா பாத்தீங்கன்னா கர்வ் வந்து இப்படி இருக்குது. இப்படி வருது. நாம கண்டுபிடிக்கிறது இந்த பாட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். நாம கண்டுபிடிக்கிறது இந்த பாட்டு. புரிஞ்சது சார். மேல அப்பர் பார்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்படி லோயர் பார்ட் இருக்கனால முன்னாடி வந்து 2 னு வந்துரும். கரெக்ட்டா? ஓகே சார். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளை ஆகணும். சரிங்களா? ஓகேவா? 2 ஏன் மல்டிப்ளை ஆகுதுன்னு புரியுது சார். அப்ப 2 மல்டிப்ளை பண்ணனும். எல்லாத்துக்குமே 2 டிவைட் இருக்குதா? அப்ப 2 இல்லாம எழுதிடலாமா? எல்லாத்துக்கும் காமனா 2 இருக்குது பாருங்க. அப்ப என்னாச்சு? இந்த 2 காமனா எடுங்க. இந்த 2 காமனா எடுங்க. இந்த 2 காமனா எடுங்க. இந்த 2 காமனா எடுங்க. அப்ப இந்த 2 ஓட கட் பண்ணிடலாமா? எஸ் சார். காமனா எடுத்தனால இந்த 2 கட் ஆயிடுச்சு. ஓகே சார். எதுவுமே 2 டினாமினேட்டர் இல்ல. அதாவது சைன் இன்வெர்ஸ் உள்ள இருக்கும். பட் டினாமினேட்டர் எதுவுமே கிடையாது. அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? எஸ் சார். சொல்றேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சொல்றேன். என்ன ஆகுது? 2 1 சொல்லுங்க. 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் 1 தானே இருக்குது. எஸ் சார். 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் இது கிடைக்கும். 1 மைனஸ் 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது வந்து 4. அப்போ 4 மைனஸ் 1 எவ்வளவு? √3. 3. அப்போ 3 தான் √3. கரெக்டாமா? ஓகே சார். அதே ஐடியா. ப்ளஸ் வெளியே எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. 2 ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர் 4. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 எவ்வளோப்பா? 1 மைனஸ் 2 வந்து மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1/2. சரிங்களா? ஓகே சார். லோயர் லிமிட் என்னது? 0வா? ம். அப்போ இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணுங்க. 0னா என்னது? 0 மைனஸ் 2. 0 மைனஸ் 2 என்னது? மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஆனது ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஆனது கட் ஆயிருமா? ரெண்டு கட் ஆயிருமா? எஸ் சார். 0 ஆயிரும் லோயர் லிமிட்ல. இங்கே என்ன ஆகும்? 0 ஆயிரும். கரெக்டுங்களா? இங்கே என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஓவராலாக போடும்போது 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0. அதனால லோயர் லிமிட்ல ரெண்டு கேஸ் 0 ஆயிரும். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 சைன் இன்வர்ஸா என்ன கிடைக்கும்? 0 அப்ளை பண்ணால் 0 மைனஸ் 2 டிவைட் பை 2. அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 1 கிடைக்குமா? அப்போ மைனஸ் 4 சைன் இன்வர்ஸா பொண்ணா? எஸ் சார். இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோடது. இதே மாதிரி செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். செகண்ட் பார்ட் சொல்கிறேன் நான். ப்ளஸ் இங்க பாருங்க 2 இருக்குதா? இங்க 2 அப்ளை பண்ணுங்க. 2 ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 0 ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 0ன்னு ஆயிரும். கரெக்டாமா? எஸ் சார். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ +4
2/2 வந்து 1. அப்போ 4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. கரெக்டாமா? எஸ் சார். அடுத்து என்ன பண்ண போறீங்க? 1 அப்ளை பண்ண போறீங்க. இங்க 1 அப்ளை பண்ணு. பிளஸ் மைனஸ் போடணும். மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 1 எவ்வளோ கண்ணு? √3. 4 மைனஸ் 1 வந்து √3. அப்போ 1 இன்ட்டு √3. கரெக்டாமா? எஸ் சார். மைனஸ் எகைன் 1 அப்ளை பண்ணு. 1/2 வருமா? அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. கரெக்டுங்களா? சைன் எஸ் இன்வர்ஸ். டவுட் இருக்குதா கண்ணு? சார், நோ டவுட். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இன்டெகிரல் பண்ணி பொறுமையாக போகலாம். மைனஸ் 1 இன்ட்டு √3 எவ்வளவு? மைனஸ் √3. ப்ளஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னடா ஃபார்முலா? மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். மைனஸ் கரெக்டுங்களா? சைன். எஸ் சார். இதில் யூனிவர்சிட்டி நான் உங்களுக்கு தரவு பண்ணிக்கிறேன். அப்போ சொல்லுங்க, இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடுமா? எஸ் சார். மைனஸ் போட்டுக்கலாமா? மைனஸ் 4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ப்ளஸ் இங்கேருந்து மைனஸா? அதே மைனஸ் 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 ப்ளஸ் மைனஸ் இன்டு மைனஸ். ஓகே. 4 சைன் 4 இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் 1 ப்ளஸ் இந்த 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. கரெக்டாமா? எஸ் சார். உள்ள கொண்டு போய்க்குங்க. மைனஸ் உள்ள போயிட்டா என்ன வருது? மைனஸ் √3. மைனஸ் √3 ப்ளஸ் எகைன் என்ன கிடைக்குது? 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. கரெக்டுங்களா? எஸ் சார். 1 1/2 இங்க 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 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 இங்க எழுதிட்டேன். ஓகே சைன். ஓகே. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2 னா 1/2 வரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட விட்டுட்டோம் பாருங்க. 2 அப்ளை பண்ணா 1. அப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும்ல. லோயர் லிமிட் பண்ணா 1/2 வருதுல்ல. எஸ் சார். அதை நான் போட முடிட்டோம். அப்போ மைனஸ் 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ வச்சு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வருது. சரிடா கண்ணு? ஓகே சார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் போகும்டா கண்ணு. இப்போ பாருங்க, மைனஸ் 2 1/3 மைனஸ் √3. அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் √2/3. கரெக்டுங்களா? எஸ் சார். மைனஸ் √3 மைனஸ் √3 2√3. கரெக்டாடா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 மைனஸ் 4. இங்கேயும் மைனஸ் 4. இங்கே ஒரு மைனஸ் 4. எத்தனை டைம் வராங்க? 1 2 3 டைம்ஸ் வராங்க. எல்லாமே மைனஸ் இப்போ வந்து 2 டைம் தான் வருவாங்க. 3 டைம் வர மாட்டாங்க. 2 டைம் தான் வருவாங்க. இவன் அடிஷனல் எழுதிட்டு நினைக்கிறேன். இவனை விட்டு அடிச்சு ஆல்ரெடி எழுதிக்கிறான்னு திரும்ப எழுதி வச்சு வேண்டாம். அப்போ 2 டைம் தான் வரானுங்க. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ 2 டைம் என்ன எழுதலாம்? இவன் வந்து என்னது? ப்ளஸ் 4 மைனஸ் யார் இதுமே இவனா? எஸ் சார், அவங்க தான். மைனஸ் 8. எஸ் சார். மைனஸ் 8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 5/3 5/6. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 5/6. 5/6. கரெக்டுங்களா? இவன் பாருங்க ப்ளஸ் இவனு ப்ளஸ். அப்போ என்னலாம்? ப்ளஸ் 8 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து என்னது? 5/2. இவனும் இவனும் வந்து 8. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 5/2. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னு மைனஸ் 2/3 என்ன கிடைக்கும்? இவனையும் கட் பண்ண 4. 4 இவங்களையும் கட் பண்ணா 4 அப்புறம் மைனஸ் 4/3 ப்ளஸ் 4/5. கரெக்டாமா? எஸ் சார். சிம்பிளிஃபை பண்ணு அகைன். எல்சிஎம் என்னது? 3. அப்போ 3 எடுத்து என்ன கிடைக்கும்? 12/5 ப்ளஸ் சைன் ஃபஸ்ட் அடிக்கிறேன். 12/5 அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் 4/5. கரெக்டாமா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்கிறாங்க? 8/3 டிவைடட் பை 3. கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 8/5 மைனஸ் 6√3 ஓவரால் டிவைடட் பை 3. எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இது யாரு? இதுதான் நம்மளுடைய ஏரியா. ஏரியா என்ன எழுதணும்? யூனிட் ஸ்கொயர்னு எழுதணும். சரிங்களா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய ரீஜியன் அண்ட் சொல்யூஷன் எல்லாமே வரணும். இதுதான் அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு. சொல்யூஷன் போட்டு காட்டிட்டு இருந்து பொறுமையாக என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சொல்யூஷன் போட்டு காட்டிட்டு. இது மெட்டீரியலும் உங்கள்கிட்ட கையில் இருக்குது. இது எந்த இடத்துல புரியல அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக பார்த்து போட்டுக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். சரியா?
அப்போ உன்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ கொஞ்சம் கம்மி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் சார். எழுதுன அப்படியே வந்துடுறேன். லைன் வெளியே வந்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு கொண்டு விடாது. சார் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா கண்ணு? இப்போ வந்து இந்த சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு தான். இந்த ப்ராப்ளமே எனக்கு தெரியல. வேற ப்ராப்ளத்துக்கு கொடுப்பேன். இதா இதுக்கு சொல்யூஷன் போட்டேன். நீங்க வந்து ஸ்பெஷல் கேஸ் எடுத்து தானே போட்டீங்க? இது ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம் தான். ஆ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீ எழுதினா போதும். அதுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். அதை நீ நோட் பண்ணி ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ம் அவ்வளோதான். இது எழுதிட்டு நீ ரெஃபரன்ஸ் வந்து என்சிஆர்டி, எம்எல் அகர்வால், வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதை போட்டுருக்கீங்க. ஓகே, இந்த கொஸ்டின் தான் போட்டோம் கரெக்டாக? இதே கொஸ்டின் தான். ஆமாம் சார். அப்போ இதை நான் போட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து டயக்ராம்லாம் பார்த்து அந்த 1√3 எல்லாமே வந்து இதுதான். அது எப்படி வந்து கீழே போட்டுருக்கோம். அடுத்த இமேஜ் எடு. கிளியராக போட்டுக்கிறோம் பாரு. அந்த பாயிண்ட் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ரெண்டு பண்ண அடுத்த இமேஜ் எடு. இங்கே தான். அது எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லவே இல்லை. பற்றி கரெக்டாக சொல்லிக்க மாட்டான். நம்ம அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண எலிமினேட்டிங் ஃப்ரம் மட்டும் போட்டுக்கிறோம் பார்த்தியா? எஸ் சார். நாம் வந்து நீட்டாக போட்டிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணி நீட்டாக போட்டுருக்கேன். இந்த 2 டைம்ஸ் எப்படி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த லிமிட் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே சார். வேறு என்னடா வேணும்? வேறு எதுவும் இல்லை சார். உங்களுக்கு நான் வந்து எப்போ அனுப்புகிறேன்? நீ வந்து அன்றைக்கே அனுப்புகிறேன். ஒரே நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது உனக்கு ஷேர் பண்ணிடுறேன். கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோ. ரெண்டையும் முடிச்சு நம்ம வேணும்